அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதோட கட்டிங் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு வெல்வெட் மெட்டீரியல்ல கட் பண்றது. இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்குள்ள கொடுக்குற லைனிங் துணி. அதுக்கு நான் 39 இன்ச் வச்சிருக்கேன். ஃபுல்லா 42 இன்ச் வேணும். ஸோ வெல்வெட் ட்ரெஸ் இதை விட ஒரு 4 இன்ச் நான் வந்து எக்ஸ்ட்ரா வைப்பேன். தையலுக்கெல்லாம் சேர்த்து நான் ஒரு 4 இன்ச் இல்லைன்னா 5 இன்ச் எக்ஸ்ட்ரா வைப்பேன். இந்த லைன் பாருங்க கிராஸ் லைன் அண்ட் இந்த சைடு வந்து ஜாயின் கொடுக்க போறேன் அந்த சைடு. ஸோ அதுக்காக தான் இந்த சைடு கட் பண்ணிட்டு இங்க மீதி இருக்கிற இந்த துணியை நான் வந்து ஜாயின் பண்ண போறேன். இது மேல இருக்கிற இந்த சைடு லைனிங் துணி வந்து நமக்கு மேல பாடி போர்ஷனுக்கு சரியா வந்துடும். இது 3 மீட்டர் துணி நான் எடுத்திருக்கேன். லைனிங் துணி வெல்வெட் துணி 3 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க கஸ்டமரு. 15 இன்ச் இருக்குது, 14 இன்ச் நமக்கு மேல வேணும் பாடிக்கு. ஸோ இதுதான் அந்த வெல்வெட் துணி. ஏன்னா திக்னஸா நல்லா ஷைனிங்கா ரொம்ப நல்லா அருமையா இருக்கு. டார்க் கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. இது பண்ணாவுமே நல்லா பெருசா இருக்கு. 3 மீட்டர் துணி நமக்கு இது கரெக்டா இருக்கும். இதுல ஒரு டிசைன் என்னன்னா நமக்கு முட்டில இருந்து ஒரு ஓப்பன் மாதிரி வரும். நமக்கு ஒரு 20 இன்ச்ல இந்த கிரீன் கலர் ட்ரெஸ்க்கு ஓப்பன் வைக்க போறேன். இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அது நேவி ப்ளூ கலர்ல இருக்கும். அதுல ஒரு 10 இன்ச் தான் ஓப்பன் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஜாயின் பண்ணிட்டு இந்த துணி அதுக்கப்புறம் நடுவுல அந்த ஓப்பனுக்கு வந்து நான் கட் பண்ணிப்பேன். இப்போ இந்த பாடிக்கு நான் கட் பண்றேன் பாருங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து வி ஷேப் நெக்கு, இந்த ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணிருக்கேன். அண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு நம்ம ஆர்ம் ஹோலுக்காக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்ல ஒரு வளையம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இது கட்டிங் பண்ணிக்கிறேன். இது நான் ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் பாருங்க 6 இன்ச் வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டீப்பான நெக் வரப்போகுது பாருங்க. 6 இன்ச்சு 1/2 இன்ச் அங்கே தைக்க போயிட்டாலும் 6 இன்ச் நமக்கு இருக்கும். நெக்கோட அகலம் வந்து ஒரு 3.5 இன்ச் வச்சிருக்கேன். 8 இன்ச் இல்லைன்னா 7.75 இன்ச் அப்படி இருந்துச்சு இது ஷோல்டரு. ஸோ டீப் நெக்னால நான் வந்து கம்மி பண்ணி வச்சிருக்கேன். நடுவில் ஒரு டாட் வரும், அவ்வளோதான். இப்போ நாம இதுவும் கட் பண்ணிக்கலாம். கீழே ஓப்பன் தைக்கிறதுக்கு இப்போ நான் கீழே பாட்டம்க்கு வெட்டினேன்ல, அதே மாதிரி ஓப்பனுக்கு இன்னொரு பீஸ் சைட்லேயும் நான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த கிராஸ் ஷேப்ல கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஷேப் வச்சு இன்னொரு இடுப்பு கிட்ட ஒரு 8 இன்ச் அகலம் வர மாதிரி கிராஸா அப்படியே நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதோட அவுட்லுக் இதுதான். ஃப்ரண்ட்ல வி ஷேப் நெக்கு, பேக்ல வந்து பா ஷேப் நெக்கு. நெக்குக்கு ஃபுல்லா பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்க இதோட ஓப்பன் இதுதான். இந்த சைடு துணி நம்ம கட் பண்ணது. நடுவில் நான் இப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி இது ரெண்டும் ஓப்பனுக்கு வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போதான் நல்லா ஃப்ரீயலா கீழே அகலமா இருக்கும். இங்க வரைக்கும் வந்திருக்கு உள்ள இருக்கிற அந்த துணி. ஸோ ரெண்டும் நான் சேர்த்து அட்டாச் பண்ணி நடுவில் ஒரு தையல் போட்டிருக்கேன். அண்ட் இது பாருங்க ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி டிசைன் வச்சிருக்கேன். ஒரு 3 இன்ச்ல கேப் வரும் கை தெரியுற மாதிரி. பாருங்க பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணனால அருமையா இருக்கு. ஃப்ரண்ட் சைடு 2 டாட்டு, பேக் சைடு டாட் தைச்சிருக்கேன். அண்ட் பா நெக் பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது ஜிப்பு வச்சிருக்கேன். மேல ஒரு ஹூக்கு வச்சு தைச்சிருக்கேன். ஃபுல்லா பெரிய ஜிப் இது வரைக்கும் நான் வச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கிரீன் கலர் இந்த கலரும் இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப அருமையாவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டிசைன்ல இந்த ஓப்பன் வேணாம் எனக்கு ஷோல்டருக்கு இந்த கேப் வேணான்னா கூட அது மாதிரி நீங்க தைச்சிக்கலாம். கைக்கு ஒன்றும் இல்லை, மேலே ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணி நான் கட் பண்ணி அதுக்கப்புறம் நான் லைனிங் துணியெல்லாம் அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஓப்பனுக்குமே கீழே வந்து 20 இன்ச் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஓப்பன் வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இது பாருங்க நேவி ப்ளூ கலர் ட்ரெஸ் இது.
இதுவும் அதே மாதிரி வெல்வெட் துணி தான், அதே காட்டன் லைனிங் கொடுத்து தான் நான் தைச்சிருக்கேன். பாருங்க, வி ஷேப் நெக் ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேக் சைடு அதே நெக் பா நெக் தான். பாருங்க, கை வந்து ஒரு 7 இன்ச் இருக்கும், 7.5 அப்படி இருக்கும். 3 இன்ச் மேலே வந்து இதை கேப் வர மாதிரி வச்சிருக்கேன். அண்ட் பாருங்க, கீழே வந்து இதோட ஓப்பன் பாருங்க, கொஞ்சோண்டு நான் வச்சிருக்கேன், ஒரு 10 இன்ச் வச்சிருக்கேன். இதில் 2 துணி அட்டாச் பண்ணாமல் ஓப்பன் வந்து வச்சிருக்கேன். அப்படியே நடுவில் கட் பண்ணிட்டு 10 இன்ச்சில் ஒரு துணி வச்சு மடிச்சு தைச்சிருக்கேன் உள் பக்கமாக. ஸோ எல்லாம் ஃபினிஷ் பண்ணி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதோட அவுட்லுக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. அண்ட் க்ரீன் கலரும் நேவி ப்ளூ கலர் ரெண்டில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு எனக்கும் சொல்லுங்கள். பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இது. அண்ட் வெல்வெட் துணினாலே இந்த மாதிரி பிளைனாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி யோசித்து நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லா அழகாக கிராண்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு ஹூக்கு மட்டும் நான் தைக்கணும், அதை நான் மறந்துட்டேன். கஸ்டமருக்கு கொடுக்கும்போது எல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். பாருங்கள், இதுவும் 3 மீட்டர் துணி தான். இது கொஞ்சம் ஹப்பியான பர்சனால கீழே கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரேல் வந்து அகலம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. மேலேயும் நமக்கு துணி தேவைப்படுறதுனால அதில் கொஞ்சம் நமக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ் அளவுக்கு ஃப்ரேல் கொடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் இந்த பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இது கொஞ்சம் லாங்காக இருக்கும் க்ரீன் கலர் ட்ரெஸ். நேவி ப்ளூ கலர்ஸ் கொஞ்சம் ஒரு 2-3 இன்ச் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.